இன்னைக்கு பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான சாக்லேட் கேக் வித் buttercream frosting. சரி, இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சாக்லேட் கேக் செய்துக்கலாம். இதுக்கு நான் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் இல்லைங்க, இது வந்து பேக்கிங் சோடா. இது எல்லாத்துக்கு கூடவும் 1 கப் சீனி சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கு கூடவும் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலோ கார்ன் ஆயிலோ எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கு கூடவும் நம்ம 1/3 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறோம். 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக. இனி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே 1 கப்பு தண்ணி அதையும் சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. சரி, இனி இது கூட 1 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரில் ஒரு 8 இன்ச் இல்லைனா ஒரு 9 இன்ச் கேக் ரவுண்ட் கேக் நம்ம பண்ணலாம். சரி, இப்போ நான் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட் 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா லைட்டாக பட்டர் தடவிட்டு கொஞ்சம் சைட்ஸ்லேயும் கீழேயும் பட்டர் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அது சைடில் எல்லா இடமும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை நான் இனி 350 டிகிரி ஃபாரன்ஹைட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட்டான அவனுக்குள்ளே 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 30 நிமிஷத்தில் எனக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதும் நான் அவன்லேருந்து எடுத்து அதை ஆறுனதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் இந்த மாதிரி பம்பியாக இருந்தது நான் ஒரு கேக் லெவலரால் லெவல் பண்ணிக்கிட்டேன். கேக் லெவலர் இல்லைனா பரவாயில்ல, ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தியால் மேலே மட்டும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க. இனி நம்ம இந்த கேக்குக்கு மேலே மட்டும் தான் ஃப்ராஸ்ட் பண்ண போகிறோம். சைட்ஸ்லலாம் நான் ஃப்ராஸ்ட் பண்ண போகிறதில்ல. நான் அன்றைக்கி செய்ய போகிற ஃப்ராஸ்டிங் சாக்லேட் பட்டர்க்ரீம் ஃப்ராஸ்டிங். இந்த ஃப்ராஸ்டிங் செய்கிறதுக்கு நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருந்தாலே போதும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. கூட 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இனி இதை நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நல்ல 2 பெரிய டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ட்ரையாக இருக்குது, அதனால் இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சரால் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். அப்போவும் திக்காக இருந்துச்சுன்னா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு லூஸாக வேணும்னா பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா கூட அந்த பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ராஸ்டிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம அந்த கேக் மேலே ஒரு சுகர் சிரப் மேலே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த நல்ல அந்த மாய்ஸ்ட் லுக் கிடைக்கும். சுகர் சிரப் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சீனி, அதே அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப பாகாக காய்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா மைக்ரோவேவ்லேயே 1 மினிட் வச்சு எடுத்துட்டேன், அவ்வளவுதான். சரி, அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ராஸ்டிங்கை மேலே மட்டும்தான் நான் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ண போகிறேன். சைட்ஸை கவர் பண்ண போகிறதில்ல. இது நமக்கு வீட்டுக்கு தான், அதனால் ரொம்ப இதை உட்காந்து மெனக்கெட்டு டெக்கரேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா இந்த ஸ்பேச்சுலா டிப்பு வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி அப்படி கூட பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு 2 செர்ரி இல்லாட்டி ஒரு ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகிடும். இல்லை இதை மாதிரி ஒரு ஐசிங் கோம் வச்சு மேலே டிசைன் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஐசிங் கோம் இல்லைனா கூட பரவாயில்ல. சும்மா நம்ம பேப்பர்லேயே இந்த மாதிரி ஜிக்ஸாக பல்லு மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மின்ட் இலையும் கொஞ்சம் செரிஸ் இருந்துச்சு, அதையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக நான் கேக்கில் எக்லெஸ் ரெசிபீஸ்னாலே எனக்கு ரொம்ப இஷ்டப்பட மாட்டேன். ஆனால் இந்த கேக் உண்மையிலே சொல்கிறேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். It is exactly like the box mix one. I really like it. It's a thumbs up recipe. இந்த கேக்கை இன்னும் ஃபேன்சி ஆக்கணும்னா இந்த சாக்லேட் சிரப்பை இப்படி ட்ரிசில் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.